ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. குர்ஆனில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான வசனங்களை இறக்கி இருக்கிறார். ஒரு மிக சிறந்த படிப்பினை இந்த உலகத்தில் சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது எப்படி ஒரு ஈமான் மனிதன் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு முழு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வில் வைத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரி 6 ஒரு போர்க்களத்திற்காக செல்கிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் ஒன்றிணைத்து போர்களுக்காக செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவிமார்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி போடுவார்கள். அந்த பெயர்களில் யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவிமாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு அழைத்து செல்வார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பெயர் வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெயர் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த போர்க்களத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு போகிறார்கள். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய நிகழ்வு சகோதரர்கள். பல்வேறு படிப்பினைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 10 வசனங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அல்லாஹ் இறக்கியிருப்பார். அந்த அளவிற்கு படிப்பினைகள் நிறைந்த வசனங்கள் அல்லாஹ் இறக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பயணப்படுகிறார்கள். பயணம் முடிந்து வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக சுய தேவைகளுக்காக ஒரு இடத்தில் அப்படியே அவர்கள் கேம்பு போடுகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், தொழாதவர்கள் தொழுங்கள், சுய தேவைகளை செய்யக்கூடியவர்கள் அதை செய்து முடியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றேன். எப்படி சென்றேன் என்று சொன்னால், எனக்கான ஒரு வாகனம் இருந்தது. ஒட்டகத்தின் மீது ஹவுதஜ் என்று சொல்லுவார்கள். அதற்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே ஏறி உட்காருவார்கள். சஹாபாக்கள் அதை தூக்கி அப்படியே அந்த ஒட்டகத்தின் மீது வைப்பார்கள். இப்படித்தான் பயணம் இருந்து கொண்டிருந்தது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேம்பை போடுகிறார்கள். ஒட்டகம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவள் இருக்கக்கூடிய ஹவுதஜை அப்படியே தூக்கி சஹாபாக்கள் கீழே வைக்கிறார்கள். வைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சுய தேவையை நிறைவு செய்வதற்கு கொஞ்சம் தொலைவுக்கு சென்று விடுகிறார்கள். சென்று சுய தேவையை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் வருகிறார்கள். வரும்பொழுது கழுத்திலே ஒரு மாலை இட்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து இரவலாக ஒரு மாலை வாங்கி வந்தார்கள். அந்த மாலை அணிந்திருந்தார்கள். மாலையை காணவில்லை. மீண்டும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தான் வந்த பாதையில் மீண்டும் பயணப்படுகிறார்கள். மாலை கிடைத்து விட்டது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். படையை காணவில்லை. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அவர் சொல்லக்கூடிய செய்தி, அந்த மாலையை நான் கண்டுபிடித்து மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தால் படையை காணவில்லை, என்னுடைய வாகனம் ஹவுதஜையும் காணவில்லை. சஹாபாக்களை பொறுத்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நேரடியாக பார்க்க மாட்டார். கண்ணியமாக ஹவுதஜை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹவுதஜை தூக்கி அப்படியே ஒட்டகத்தின் மீது வைத்து விட்டார். ஆயிஷா தான் சொல்கிறார்கள், நான் அந்த நேரத்திலே ஒல்லியாக இருந்தேன், எந்த சதையும் இல்லை, ஒல்லியாக இருந்தேன். சஹாபாக்களுக்கு வெயிட்டு தெரியல, அப்படியே வச்சுட்டாங்க. படை போய்விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படியே அங்கே நிற்கிறார்கள். ஒரு பெண்மணி, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, நடு பாலைவனத்தில் யாரும் இல்லாத சூழலில் தனிமையாக நிற்கிறார்கள். ஹிஜாபை அணிந்தவர்களாக அப்படியே நின்று அல்லாஹ்வை ஆதரவு வைத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் முறை தெரியும். முன்னால் படை சென்றது என்று சொன்னால் பின்னால் சில நபித்தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள். நாம் ஏதாவது தவறாக பொருட்களை விட்டு வைத்திருக்கிறோமா என்று பாருங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே பார்க்கிறார்கள். நேரம் கழிகிறது. அப்படியே தூங்கி விட்டார்கள். அப்படியே பாலைவனத்தினே ஒரு மரத்திற்கு கீழாக தூங்கிவிட்டார்கள். அந்த நேரத்திலே வகான சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தார்கள் போருக்கு பின்னால் அப்படியே பின்தொடர்ந்து வருவதற்கு. அப்படியே வருகிறார்கள்.
பார்த்தால் ஒரு பாலைவனத்திலே ஒரு பெண்மணி அப்படியே படுத்து கிடக்கிறார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படியே முன்னால் சென்று பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய முகம். ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா பார்த்திருக்கிறார்கள். எனவே அறிந்து கொண்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவர்கள். பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லிவிட்ட உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எழும்பி விட்டார்கள். எழும்பி தன்னுடைய ஹிஜாபை சரிபடுத்துகிறார்கள். ஆயிஷா சொல்கிறார்கள், சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா எந்த வார்த்தையும் பேசவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதை தவிர ஒட்டகத்தை அமர வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஏறினார்கள். அப்படியே பயணப்படுகிறார்கள். மதீனாவுக்குள்ளே அந்த ஒட்டகம் வருகிறது. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை பிடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனும் அவனை சார்ந்த முனாஃபிக்குகளும் இந்த வருகையை பார்த்து இவர்களுக்கு இருவருக்கு மத்தியிலே விபச்சாரம் நடந்திருக்கிறது என்கிற அவதூறை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. இவர்கள் இப்படி பரப்புகிறார்கள், இப்படி தெரிகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், குந்து அரா மின்ஹு ஹீன அம்ரது. நான் இந்த பயணத்திற்கு பிறகு வந்தவுடன் ஒரு மாதம் எனக்கு நோய், கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தேன். எனக்கு மதீனாவுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி நடக்கிறது என்று தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருவார்கள். வந்து கேட்பார்கள், கைஃபத்திக்கும், எப்படி இருக்கிறா என்று கேட்பார்கள். நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்ததை போன்று என்னிடத்தில் இருந்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை எனக்கு தெரியும். அன்பாக பாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டில் சில மாற்றங்கள், அல்லாஹ்வின் தூதர் உடைய நேசம் அதிகமாக வெளிப்படவில்லை. ஆயிஷா உண்மை தெரியல, என்ன நடக்குது, மதீனாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு கொஞ்சம் வெளியே செல்கிறார்கள். தங்களுடைய சுய தேவையை முடிப்பதற்கு வெளியே சென்று கொண்டிருந்த சூழலிலே உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னுடைய ஆடை அப்படியே கீழே விழுகிறது, தடுக்கி விழுகிறார்கள். விழுந்த உடனே சொன்னார்கள், மிஸ்தாஹ் நாசமடைவான். தாயார் உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா தாயார் சொல்கிறார் மகனை குறித்து, நாசமடைவார். உடனே சொல்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தசுப்புனி ரஜுலன் ஷஹீதன் பத்ரன், பத்ரில் பங்கு கொண்ட நபித்தோழரையா நீங்கள் ஏசுகிறீர்கள், சபிக்கிறீர்கள்? உடனே சொன்னார்கள் உம்மு மிஸ்தாஹ், உங்களுக்கு தெரியாத ஆயிஷா, மதீனாவில் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களை குறித்தும் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்தும் இப்படிப்பட்ட அவதூறை முனாஃபிக்குகள் பரப்புகிறார்கள். பரப்புவதோ மட்டும் இல்லை, அதை சஹாபாக்களை நம்பவும் வைக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டு சஹாபாக்களுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உங்களை குறித்த அவதூறை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அதை கேட்டவுடனே என்னுடைய நோய் என்பது அதிகமாகிவிட்டது, அப்படியே மயக்கம் வருவதை போல் ஆகிவிட்டது. வீட்டுக்கு வருகிறார்கள், வந்து உட்காருகிறார்கள். என்ன நடக்கிறது, என்னை குறித்து இப்படி ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள், நான் என்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். வீட்டுக்கு செல்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டு, அவருடைய தந்தையுடைய வீடு. தாயிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய தாயே, என்னை குறித்து இப்படி அவதூறுகள் சொல்லப்படுகிறது, அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தாய் சொன்னார்கள், கவலைப்படாதே மகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உன்னை கண்ணியப்படுத்துவான், கவலைப்படாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. பரவலாக இந்த இந்த அவதூறுகள் சஹாபாக்கள் நம்புகிறார்கள். ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன், ஹம்னா இப்னு ஜஅஸ் ரலியல்லாஹு தஆலா அன், மிஸ்தாஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபாக்கள் இந்த அவதூறை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். முனாஃபிக்குகள் அப்படியே பரப்புகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிறது வஹி வருவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மஸ்ஜித் நபவிக்குள்ளே
சஹாபாக்களை ஒன்றிணைத்து சொல்கிறார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து இப்படிப்பட்ட அவதூறு பரப்பப்படுகிறதே, என்ன நினைக்கிறீர்கள்? சஹாபாக்கள் ஒரு சார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய குடும்பத்தை எங்களுக்கு தெரியாது எந்த ஹைரையும் தவிர, ஹைரான குடும்பம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் இதற்கான காரணம், இதற்கான ஒரு காரணகர்த்தா அவர்தான். உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய கோத்திரம் எழுந்து சொன்னது, யாரை நீங்கள் பேசுகிறீர்கள்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலா என்று சொல்லி இருவருக்கு மத்தியில் அப்படியே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அப்படியே தாமதப்படுத்துகிறார்கள். அப்படி அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அழுது 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 கண்ணெல்லாம் செவந்து விட்டது. இப்படியே அறிவு ஆயிஷா சொல்வார்கள், என்னுடைய ஈரல் வெடித்து விடும் அளவிற்கு அழுதேன். என்னை குறித்து இப்படி ஒரு அவதூறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ, ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அப்படியே என்னுடைய அருகாமையில் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா ஃபஇன்னஹு பலகனி அன்கி கதா வ கதா, உன்னை பற்றி எனக்கு இந்த செய்திகள் எல்லாம் வருகிறது, இப்படி உன்னை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள், நீ அப்பாவியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், கவலைப்படாதே. நீ அப்படி ஒரு குற்றத்தை நீ செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய அந்த பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பான். யார் சொல்றார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா. என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ஒரு மாதம் ஆகிறது, வஹி வரவில்லை. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சோதித்தான் 30 நாட்கள். 30 நாட்கள் ரசூல் எப்படி இருக்கும் சகோதரர்களே? தன்னுடைய நேசத்துக்குரிய மனைவியை குறித்து இப்படி எல்லாம் அவதூறுகள் பரப்பப்படுகிறது. 30 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் எல்லாம் சொல்ல முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சோதனையின் உச்சகட்ட சோதனை முனாஃபிக்குகள் கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நரகமாக இருந்தது மதீனாவில். என் மனைவியை குறித்து இப்படி என்ன சொல்வது அவர்களிடத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் சொல்கிறார்கள், அப்படி செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் நின்று விட்டது, வத்தி விட்டது கண்ணீர். ஆயிஷா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கப் போவது இல்லை. வஸப்ருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் சொன்ன வார்த்தை, அழகிய பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் அதற்கு அல்லாஹ்வை உதவி செய்வதற்கு போதுமானவன் என்கிற அந்த வசனத்தை ஓதி அப்படியே படுக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே யாரும் வீட்டை விட்டு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்குகிறார்கள். கடுமையான குளிருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்புகளிலிருந்து வேர்வைகள் வருகிறது. நான் அறிந்து கொண்டேன், அல்லாஹ் வஹி இறக்குகிறான். வஹி என்றால் சாதாரணமாக நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆன் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நடுங்குவார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ் உடம்பிலிருந்து வேர்வைகள் வெளியாகும், ஒரு உஷ்ணம் வெளியாகும். நபித்தோர் சொல்வார், நான் அல்லாஹ்வின் தூதரை என்னுடைய மடியில் வைத்திருந்தேன், அல்லாஹ்வின் தூதர் உறங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாயிதாவுடைய வசனங்களை இறக்குறான். என்னுடைய தொடை என்பது அப்படியே கனமாக மாறியது. ரசூலுல்லாஹுடைய தலை இருந்த தொடை கனமாக மாறியது. நான் நினைத்தேன் என்னுடைய கால் உடைந்திருக்கும் என்று. குர்ஆன், لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை நாம் இந்த மலையின் மீது இறக்கி இருந்தால் இந்த மலை இதனுடைய செய்தியினூடாக அச்சத்தினூடாக வெடித்து சிதறி இருக்கும். குர்ஆன் ரசூலுல்லாஹ் அப்படியே நடுங்குகிறார்கள். கடுமையான குளிர் ரசூலுல்லாஹ் உடம்பில் இருந்து வேர்வைகள் வெளியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 50 நாட்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். 50 நாட்களுக்கு பிறகு வசனம் இறங்கியது. சிரிக்காத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ضحك, என்னை நோக்கி சிரித்தவர்களாக
சொன்னார்கள் வஹுவ யத்ஹகு வ கான அவ்வலு கலிமத்தின், முதல் வார்த்தையாக என்னை நோக்கி சொன்னார்கள், யா ஆயிஷா அல்லாஹ்வை புகழ், ஃபகத் பர்அகில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். நீ குற்றமற்றவள், நீ பரிசுத்தமானவள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை குறித்து சூரா நூறுடைய 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 கிட்டத்தட்ட 10 வசனங்களை உனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் கனவில் அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான் என்று நான் நினைத்தேன். கனவில் வெளிப்படுத்துவான் அல்லாஹ்வின் தூதருக்கு. வஹீயில் ஒரு பகுதி தான் கனவு மூலமாக. ஆனால் என் விடயத்தில் அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன், அர்ஷின் மீது ரப்புல் ஆலமீன் வஹீயாக மறுமை வரை ஓதக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை குறித்து இந்த வசனங்களை இறக்கி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி பெற்றவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சூரா நூறுடைய 11 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டியவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தார் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், ஆயிஷாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன வேண்டாம் இது ஷர் என்று, கெட்டது என்று, பல் ஹுவ கைருல் லக்கும். ஆயிஷாவே 40 நாட்கள் 50 நாட்கள் நெருக்கடியில் இருந்தீர்கள், கஷ்டத்தில் இருந்தீர்கள். இப்படிப்பட்ட அவதூறுகள் அவர்கள் பிறப்பினால் உங்களுக்கு அது ஷர் அல்ல, கைர் தான் காரணம். உங்களுக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மறுமை வரை இதற்கான சட்டத்தை உங்களுக்காக அல்லாஹ் இறக்குகிறார். கஷ்டங்கள் வரும் பொழுது பொறுமையை இது சொல்லுகிற சகோதரர்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடி! ஒரு பெண்ணின் மீது எந்த விதமான ஒரு அநீதத்தையும் ஒரு பெண் ஒத்துக்கொள்வாள். தன்னுடைய கற்பின் மீது பழி போடுவதை ஒரு பெண்ணால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அவதூறை பரப்பியது உங்களின் ஒரு கூட்டம் தான். நீங்கள் என்ன வேண்டாம் அது ஷர் என்று, பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைர் தான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும், உங்களில் அவர்களில் இதை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இந்த அவதூறை பரப்பினார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இதில் நிச்சயமாக பங்கு உண்டு. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹும் அஸாபுன் அதீம், அது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறை பரப்பியதில் பெரிதாக பரப்பினானே அவனுக்கு மிக மகத்தான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் பரப்பியது, இந்த அவதூறை பரப்பியது உங்களில் ஒரு கூட்டம். இது நீங்கள் ஷர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், இது ஒரு கைர் தான். இதை செய்தார்கள் அல்லவா, அவதூறுகளை பரப்புகிறார்கள் அல்லவா, இதற்கெல்லாம் அவர்களுக்கான பங்கு நிச்சயமாக உண்டு. இதில் பெரிதாக பரப்பினார்களே அவர்களுக்கு தெளிவான வேதனை உண்டு. லௌலா இது சமஅத்துமூஹு தன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில் அந்த 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 எண்ணம், அந்த செய்தி முஃமினான ஆண்களுக்கு மத்தியில், முஃமினான பெண்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்த பொழுது அவர்கள் நல்லதை ஏவி இருக்க வேண்டாமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இல்லை. கற்பொழுக்கம் உடையவர்கள். முஃமினுடைய தன்மையில் குர்ஆன் சொல்கிறது, ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண் அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட செய்தி அவர்கள் செவிமடுத்தால், ஆம் அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் அந்த பெண் இருப்பாள் என்றெல்லாம் இல்லை. முஃமினுடைய நிலைப்பாட்டை குர்ஆன் பதிவு செய்கிறது. நீங்கள் அந்த இடத்தில் எப்படி வெளிப்பட வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை, கைரை வெளிப்பட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஆயிஷா இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா இது மகத்தான தெளிவான அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தின் ஷுஹதா, இப்படி அவதூறு சொல்லக்கூடியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? வஇத்லம் யஅது பிஷுஹதாஇ, அவர்கள் கொண்டு வரவில்லை 4 சாட்சிகள். வஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பொய் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இதலக்கவுனாஹு பிஅல்சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் இந்த அவதூறை பேசுகிறீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மானத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். வதகூலூன பிஅஃப்வாஹிம் மா லைஸ லகும் பிஹி இல்முன், உங்களுடைய அறிவில்லாத விஷயத்தில் ஏன் உங்களுடைய வாய்களை நீங்கள் நுழைக்கிறீர்கள்? அல்லாஹ் ஈமானிய பாடத்தை நடத்துகிறான். சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை
எதன் மீது எனக்கு அறிவில்லையோ, எதன் மீது எனக்கு இல்ம் இல்லையோ, யாரை பற்றி எனக்கு அறிவில்லையோ, உங்கள் நாவுகளை, உங்கள் வாய்களை அதற்குள்ளே நுழைக்காதீர்கள். பல பெண்களை குறித்து நீங்கள் பேசாதீர்கள், யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள், கோள் பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது இலகு என்று நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே இது மிகப்பெரிய மகத்தான ஒரு விடயம் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார்.